9ஆம் வகுப்பு கணக்கு அலகு 2 பயிற்சி 2.1 முதல் கணக்கு பார்க்கலாம். 11/3 மிகச் சரியாக காட்டும் அம்புக்குறி எது? இங்கே நம்மளுக்கு 11/3 ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அதை நம்ம கரெக்டாக குறிக்கணும். ஃபஸ்ட்டு நான் 11/3 வகுக்கிறேன். அப்போ 11/3 11 3ஆல் வகுக்கிறேன். 3 3 9. 11ல் 9 போனால் 2. அப்போது இங்கே கீழே 2ல் 3 போகாது. அப்போது இங்கே ஒரு புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்கிறேன். 6 3 18. அப்புறம் திருப்பி 6 3 18. 20ல் 18 போனால் 2. திருப்பி ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 6 3 18. இந்த 2 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போது 3.6 6 6 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதிலேருந்து 13 இந்த அம்புக்குறி எங்கே எதுக்கு இருக்கணும்னா 3.6 குறிக்கணும் நம்ம. இது 3, இங்கே 3.5 வந்ததுன்னா 3.6 இங்கே இருக்கும். சரிங்களா? டிங்கிற அம்புக்குறி தான். புக்கில் பாருங்கள் 3.5 இங்கே இருக்கும்னா பாதி 3.5. அப்போ 3.6 டிங்கிற அம்புக்குறி தான். கரெக்டான இடம் என்னது? டிங்கிற அம்புக்குறி. சரி, அப்போ விடை எடுத்து எழுதுக்கிடுங்க. 11/3 காட்டும் அம்புக்குறி டி. சரிங்களா? இதுதான் விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 3 விகிதமுறு எண் எழுதுக. நான் ஒரு எண்கோடு போட்டுக்கிறேன். -7 இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு எண்கோடில் இங்கே 0, இந்த பக்கம் 1 2 3 4 5 ப்ளஸ் வேல்யூ, இந்த பக்கம் -1 -2 -3. இங்கே எதுக்கும் இடையிலனா -7/11 மற்றும் -2/11 என்ற எண்களுக்கு இடையே 3 விகிதமுறு எண். எதுனா 3. இப்போ -7 -6. இப்போ விகிதமுறு எண்ணெலாம் -7க்கு அப்புறமா என்ன இருக்குது? -6 -5 -4 -3 -2 -1 0 1 2. இதில் உள்ள எந்த எண்ணாலும் எதுனா 3 எழுதிக்கலாம். நாம் இங்கே நிறைய எல்லா இதையுமே எழுதிக்கிறோம். புக்கில் கொடுக்குற மாதிரி எல்லா நம்பரையும் எடுத்துங்க. -6/11 -5/11 -4/11 -3/11 -2/11 -1/11 0 1/11. சரிங்களா? இது இடையில் இவற்றுக்கு என்ற எண்களுக்கு இடையில் அப்போ 1/11 வரையும் எழுதிக்கலாம். இதுதான் இந்த 2 எண்களுக்கு 3 விகிதமுறை எண் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் எழுதிக்கலாம். எதனா 3 கூட எழுதலாம். சரிங்களா? விடை வேணால் எடுத்து எழுதிக்கிடுங்க. எதனா 3 இங்கே 3 கேட்டுறதுனால எதனா 3 எண்கள் -6/11 -5/11 -4/11. சரிங்களா? அடுத்தது 3வது கணக்கு. பின்வரும் எண் இணைகளுக்கிடையே எவையேனும் 5 விகிதமுறு எண்களை காண்க. இந்த எண்களுக்கிடையே ஏதேனும் 5 ஒவ்வொரு இதுக்கு ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 மற்றும் 1/5. இப்போது இங்கே பகுதி வேறு வேறு இருக்குது. நம்ம பகுதியை ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி மாற்றிக்கலாம். அப்போது 1/4 5ஆல் மேலேயும் கிளையும் பெருக்கிறேன். இப்போ என்ன வருது? 5/20. சரிங்களா? மற்றும் அதே மாதிரி 1/5 மேலேயும் கிளையும் 4ஆல் பெருக்கிறேன். அப்போது 4/20. இப்போ பகுதி 1 போல் வந்துடுது. சரிங்களா? இப்போ என்ன வருது? பகுதி 5/20 மற்றும் 4/20. இப்போ இதுக்கு இடையில நம்மளுக்கு 2 தேவையான எதுனா 2 விகிதமுறு எண்கள் வேணும். அப்போது தேவையான 5 விகிதமுறு எண்கள். எதுக்கு இடையில இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எண்கள் இருக்குது. நாம் எதுனா ஒன்று நிறைய எண்கள் இருக்குது. இப்போ புக்கில் உள்ள மாதிரியே வரணும், ஆன்சர் வரணும்னு கணக்கு கிடையாது. இதுக்கு இடையில நிறையா விகிதமுறு எண்கள் இருக்குது. நாம் எதனா ஒரு 5 எழுதிக்கிடுவோம். இப்போது 5க்கும் 4க்கும், சரி 4க்கும் 5க்கும், 4/20க்கும் 5/20க்கும் 4.1/20 4.2/20 4.3/20 4.4/20 4.5/20. இதெல்லாம் 5 கேட்டிருக்காங்க. நான் 5 இருக்கிறேன்.
4.11 4.122 4.133 அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே நிறையா விகிதமுறு எண்கள் இருக்குது. நாம் எதனா ஒரு 5 எடுத்துக்கலாம். 5 எழுதிக்கிறேன் சரிங்களா. இதுதான் விடை. புக்கில் வர்ற விடை மாதிரியே வரணும்னு இல்லை. இதில் நிறைய 4/20க்கும் 5/20க்கும் இடையில நிறையா விகிதமுறு எண்கள் இருக்குது, நிறையா இருக்குது சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, 0.1 மற்றும் 0.11 இதுக்கிடையே 2 விகிதமுறு எண் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 0.1க்கு அப்புறம் ஒரு 0, இதுக்குள்ளே 0க்கு மதிப்பு கிடையாது, நம்ம தெரிகிறதுக்காக ஒன்று சேர்த்துக்கிறோம். 0.10 10 நம்ம சொல்லக்கூடாது, நம்ம இது கணக்காக 0.1 இங்கே 10க்கும் 11க்கும் இடையில எதனா என் நம்பர் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே 0.11 100 சேர்த்து 2 0 சேர்த்து புள்ளிக்கு அப்புறம் உள்ள 0க்கு மதிப்பு இல்லை சரிங்களா. அது நம்ம 0 சேர்த்துட்டு செய்யணும். மற்றும் 0.11 10 இப்போது 0.11 0க்கும் 0.11 அதாவது 100க்கும் 110க்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குது, நிறையா இருக்குது சரிங்களா. அப்போது தேவையான விகிதமுறு எண்கள் நம்மளுக்கு 5 தான் வேணும். அந்த 5 விகிதமுறு எண்களை எழுதிக்கிறோம். தேவையான 5 விகிதமுறு எண். இப்போ இன்னொரு வாட்டி விட இந்த கணக்கு சொல்கிறேன். 0.1 மற்றும் 0.11 இப்போது இதை பார்த்திங்கன்னா நான் இதுக்கு புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 0.10 0.11 வருது. இப்போ இதுக்கும் இடையில ஒன்றுமே ஒரு நம்பரும் இல்லை. அப்போது இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். 100 இங்கே 110 ஆகுது. இப்போ இதுக்கு இடையில நிறைய நம்மளுக்கு எண்கள் இருக்குது. இப்போது அதனால் 0.101 0 இங்கே 0 கண்டிப்பாக போட்டு புள்ளி வைக்கணும், அப்போ தான் இந்த கணக்கு ரைட்டு. 0.102 0.103 0.104 0.105 தேவையான 5 விகிதமுறு எண்கள். இதான் விடை சரிங்களா. மூணாவது கணக்கு -1 மற்றும் -2க்கு இடையில் 5 விகிதமுறு எண் எழுதணும். தேவையான 5 விகிதமுறு எண். இதை பார்த்திங்கன்னா -1.1 -1.2 -1.3 -1.4 -1.5 சரிங்களா. இதை எழுதியாச்சு. இதான் விடை. நன்றி. இதே புக்கில் இருக்க விடையே வரணும்னு இல்லை, இதில் வேறு மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம -1.11 -1.112 -0.111 அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இதில் எண்ணில் அடங்காத விகிதமுறு எண்கள் இருக்குது. அதனால் புக்கில் வர்றதே வரணும்னு இல்லை, நம்ம எதனா ஒரு இந்த எண்ணுக்கு இந்த எண்ணுக்கு டைப்பில் எதனா ஒரு 5 விகிதமுறு எண்கள் எழுதணும், அது எழுதிட்டோம். இதான் ஆன்சர். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.